ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி நெத்திலி கருவாடு வைக்கலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ முள்ளோடையும் நம்ம வைக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா இன்றைக்கி நடுவில் இருக்க முள்ளை க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ முள் அதுலேருந்து எடுத்திருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ இதுக்கப்புறம் அதை மண் பாத்திரத்தில் நல்லா போட்டு நீங்கள் உரசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள மண் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எங்கள் வீட்டிலையே முருங்கைக்காய் பறிச்சிருக்கிறோம். ஸோ பாருங்கள், கத்திரிக்காயும் வீட்டில் இருந்தே இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான 2 கத்திரிக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்திலே நாங்கள் பறித்து எடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஆயில் சூட் பண்ணி தேங்காவையும் பொடி வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செஞ்சு